எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இனி வர வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த நீட் எக்ஸாம் இதை பற்றி நிறையா பரபரப்பாக நியூஸ் போயிட்டுருக்கோம். அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு அது நியூஸ் இன்றைக்கி நிலைமைக்கு, ஆனால் இனி வர பசங்க இவங்க எல்லாருக்குமே அது ஒரு டஃப்பான விஷயமோ, ஒரு பெரிய கோச்சிங் சென்டரில் படிக்கணும், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படி தான் இருக்கணுமோ, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் வேணான்னு விட்டுட்டு வேறு வழியை தான் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. அது 7.5% இடஒதுக்கீடு இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு. சில ஸ்கூலில் நல்லா பெஸ்ட்டான கோச்சிங் கிடையாது. சில பசங்களுக்கு தனக்கு ஃபிசிக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, இப்படி நினச்சிட்ருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி இனிமேல் வர வீடியோஸ் போடுறேன். முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எதெல்லாம் பசங்களுக்கு புரியலையோ நான் ஒரு லைனாக படித்து இதெல்லாம் புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, எனக்கு சுற்று வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட்டுன்னு அதை அனலைஸ் பண்ணி அதையும் இனி வர வீடியோக்குள்ளே போடுறோம். நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்டேட் வந்தாலும் அதை அப்பப்போ நான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக நீட் அப்புறம் ஜேடபிள்யூ இது ரெண்டும் என்டிஏன்ற அமைப்பு இப்போதைக்கு நடத்திட்டுருக்கு. இதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரில. எப்படி மாறினாலுமே இந்த நீட்டுக்கும் ஜேடபிள்யூக்கும் உள்ள காமனான விஷயம்னு பார்த்தா உங்களுக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஜேடபிள்யூக்கும் இருக்கும், நீட்டுக்கும் இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் வச்சுருந்தாங்கன்னா இது பயாலஜி, இந்த ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ். இப்போ சில பசங்க A1 குரூப் எடுப்பாங்க, மேக்ஸ் பயாலஜி ரெண்டுமே எடுப்பாங்க. இந்த டைலமா மைண்டில் இருப்பாங்க இல்லையா, நான் இன்ஜினியரிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீட் கிடச்சா நீட்டும் போயிடுறேன் அப்படின்றக்க டயராக இருக்க மைண்ட் செட் உள்ள பசங்க காமனாக உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை முடிச்சுட்டு பயாலஜி மேக்ஸ் ரெண்டுத்துலேயும் ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மெயினாக இதில் தான் 50% மார்க் கிடைக்கும். ஜேடபிள்யூன்னு எடுத்துக்கிட்டால் 50% மார்க் மேக்ஸ்லையும் அடுத்த 50% ஷேர் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடைக்கும். நீட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 50% மார்க் பயாலஜிலையும் மீதி 50% ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஷேர் பண்ணி வரும். இப்போ எப்படி பார்த்தாலும் 50% மார்க்குக்கு இது நம்ம கேரண்டட், இது ரெண்டு எக்ஸாமுக்கும். மீதி பயாலஜியும் மேக்ஸும் நம்ம எவ்வளோ தூரம் பார்க்குறன்றதை பொறுத்து. இப்போ முழுக்க நீட்டு தான் பண்ண போகிறோம் அப்படின்ற பசங்களுக்கு அவங்களுக்கு அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். அதே சேம் டைம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்க போகிற சப்ஜெக்ட் டவுட் எல்லாமே இவங்க ஜேடபிள்யூ படிக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். அடுத்து என்னென்னா மெட்டீரியல்ஸ் என்ன, இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து ரெண்டாவது மெட்டீரியல் அப்படின்னா புக்ஸு, இதெல்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. புக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டேட் போர்டு படிக்கிற பசங்க இருக்காங்க, மெட்ரிக்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் சமைச்ச ஸ்டேட் போர்டு தான் இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கும் சரி, அடுத்து சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கும் சரி, என்னென்ன புக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இதை படித்தா போதும் அப்படின்ற வரைக்கும் நான் சொல்லிடுறேன். பேசிக்காக ஆரம்பிக்க வேண்டியது என்சிஆர்டி புக்கும் படிங்க, ஸ்டேட் போர்டு புக்கும் படிங்க. என்ன சொல்கிறேன், என்சிஇஆர்டி புக்கும் படிங்க, ஸ்டேட் போர்டு புக்கு அதாவது சமச்சீர்னு வரும் இல்லையா, அந்த புக்கையும் படிங்க. அது என்ன மாறினாலும், சிலபஸ் மாறினாலும் சரி. இப்போ என்சிஆர்டியும் படிக்க போகிறீங்க, சமச்சீரும் படிக்க போகிறீங்க. இதில் சமச்சீர் புக்கில் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிலே வந்துடும், லேப் ஓரியன்ட் டேட்டாவும் அதிலே இருக்கும். ஆனால் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம போய்ட்டு என்ன பார்க்கணுன்னா, புக் பேக்குக்காக எஸ்எம்ப்ளர்னு சொல்லிட்டு அவங்களோட என்சிஆர்டி புக்கே இருக்கும், அதையும் வாங்கிக்கணும். அதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ டைப்லேயும், இன்னொன்று ஒரு 2 மார்க்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொஸ்டின் மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்யூஷனோடய நிறையா கம்பெனியில் புக்கு விட்றாங்க, அது வாங்கிக்கங்க. அடுத்து என்சிஆர்டியில் இந்த லேப் இந்த டாபிக் இருக்கு இல்லையா, லேப்னால் இப்போது வெர்னியர், ஸ்க்ரூ கேஜ், இந்த மாதிரி வர ஒவ்வொரு பாடத்துக்கும் உள்ளது எல்லாமே என்சிஆர்டியோட புக்குக்குள்ள கண்டென்ட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ரேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் லேபில் உள்ள விஷயம், லேபில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட தியரியை பாடத்துக்குள்ளேருந்து எடுத்து லேபில் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ரேஷனலைசேஷனோட நோக்கம் என்னென்னா, ஒரு புக்கில் ஒரு விஷயம் ஒரு இடத்துல சொன்னதை ரிப்பீட்டடாக இன்னொரு இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்சிஆர்டியில் இதுக்கு முன்னாடி உள்ளதில் வெர்னியர் கேஜ், ஸ்க்ரூ கேஜ் ஃபஸ்ட்டு பாடம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அதெல்லாம் அந்த தியரி புக்கில் இருக்கும், டெக்ஸ்ட் புக்கிலே இருக்கும். ஆனால் இந்த ரேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் இருக்காது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா லேப் மேனுவல்லையோ அவங்களோட அந்த ப்ராக்டிக்கல் இருக்கும் இல்லையா, அதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்சிஆர்டின்றது இந்த மூணுத்தையும் சேர்த்து படிக்கும்போது அது கம்ப்ளீட் மெட்டீரியல். சமச்சீரை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்தாலே போதும். சரி, அடுத்து இது கூட அடிஷ்னலாக என்னென்ன பண்ணணுன்னா, பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இதை நாம் பார்க்கணும். அது எத்தனை வருஷம்னு எடுத்துக்கிட்டால் நீட் ஆரம்பித்து 10 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஆமாம், நீட் ஆரம்பித்து 10 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நீட்டுக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு சில மெடிக்கல் அமைப்புகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அவங்களாம் யார் அப்படின்னா
ஜிப்மரு, எய்ம்ஸு, இன்னும் இப்போது ஐஐடிக்கெலாம் எக்ஸாம் நடக்குது இல்லையா, ஜேடபிள்யூ. நீட்டு தான் இப்போ வந்துச்சு. ஜேடபிள்யூ அப்போலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு நடக்குது? ஊரில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நடக்கலை. ஐஐடி என்ஐடி மாதிரி காலேஜஸ்க்கு மட்டும் நடக்கும் அது. அந்த மாதிரி இதுக்கு நீட்டுக்கு முன்னாடி இருந்தே சில காலேஜஸ்க்கு அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதான் எய்ம்ஸு, ஜிப்மர் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்போ இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த ஃபார்மெட்டு இதெல்லாம் சேர்த்து தான் பிஓக்யூ 30 இயர்ஸுக்கு எபோவ் அப்படின்னு சொல்லி புக்கு வைக்கும். ஏன்னா அது நீட் ஆரம்பித்தா 10 வருஷம் தான் ஆகுது, ஆனால் பிஓக்யூ மட்டும் 35 வருஷம் 36 வருஷம்னு விற்கிதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ராட்டு இது எல்லாமே அந்த பிஓக்யூவில் இருக்கும். அது நீங்கள் ஏதாவது நல்ல கம்பெனியாக ரிவ்யூ பார்த்து எடுத்து போட்டுங்க, பிஓக்யூ எடுத்துங்க. அடுத்து எம்சிக்யூக்கு ஏதாவது எடுக்கலாமா புக்கு, எதுனாலும் எடுத்துக்குங்க. பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் இதை மட்டும் எடுத்துங்க. இப்போ இது 2 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம பண்ணணுமா அப்படின்றத அடுத்தடுத்து வரதில் பார்ப்போம். இப்போ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பிஓக்யூ பார்க்கணும், எம்சிக்யூ பார்க்கணும், என்சிஆர்டி புக்கோட இந்த கம்ப்ளீட் செட்டை படிக்கணும், சமச்சீர் படிக்கணும். இதை படிச்சுட்டு அடுத்து மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, சிலபஸ் மாறிடுமோ, இந்த அமைப்புகள் மாறும்போது சிலபஸை இப்போ மாற்றிடுவாங்களோ, மாற்றினா இப்போ நம்ம படிச்சுட்டு வேஸ்ட் ஆகிடுமோ. இப்போ கூட இந்த 2026 ஜூலை மாதத்தில் ஒரு ப்ராப்ளம் நடந்து அதில் நிறையா கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிலபஸ் மாறிடுமா, வேறு எதாவது மாறிடுமா அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன் பயப்பட வேணான்னா, சயின்ஸுன்றது ஒன்று தான், ஆட்டமை பற்றி படிக்க போகிற படிப்பு ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சொல்லி கெமிஸ்ட்ரியில் படிக்கிறத ஃபிசிக்ஸ்லேயும் படிப்பீங்க, எந்த மாற்றமும் இருக்காது. டுவெல் நேச்சர் ஆஃப் ஆட்டம்ன்றதை கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கிறீங்களோ அதே ஃபிசிக்ஸ்லேயும் படிப்பீங்க. ஃபிசிக்ஸ் வேறு கெமிஸ்ட்ரி வேறுன்னு நினைப்பீங்க, ஆனால் காமனாக ஒரு 2 யூனிட் ஒன்றாவே இருக்கும், ஒத்துமையாகவும் இருக்கும். அதில் உள்ளது இதில் உள்ளது அப்படியே ஒரே மாதிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன தான் வந்து சிலபஸை மாற்றினா கூட அதில் உள்ள கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து கடைசி வரைக்கும் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சிது. சிலபஸை மாற்றினாலும் அதுதான் விஷயம், அதுதான் நாலேஜ். அதே மாதிரி சயின்ஸில் என்ன சிலபஸை மாற்றினாலும் அதை எடுத்து போடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து கரப்பாம்பூச்சி இருந்ததா, இப்போ தவக்கலையை வைங்க அந்த இடத்துல, அதுக்கு வந்து புது சிலபஸில் சேருங்க. இப்போ வந்து வேறு ஏதாவது ஒன்று வந்து இப்போ ஓப்பனாக மனுஷனோட ஹார்ட்டு இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்களா, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று போட்டு பண்ணுங்கள், விலங்க காட்டணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கூட பண்ணலாம். என்ன பண்ணாலுமே சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்றது ஒரு கிமிக் மாதிரி மாறும், அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக்கி இதெல்லாம் பசங்களுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கண்டென்ட்ன்றது ஒன்று தான். கண்டென்ட்ன்றது தான் சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீட்டுனா பயாலஜி, ஜேடபிள்யூனா மேக்ஸ். இப்போ நம்ம சொல்ல போகிறது இது 2த்துக்கும் காமனாக உள்ள ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ சிலபஸ் மாறுது, அமைப்பு மாறுதுன்ற பற்றி கவலைப்பட வேணாம். சரி, அடுத்து ஃப்யூச்சர் அபவுட் நீட். ஃப்யூச்சர் அபவுட் நீட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு சில பார்ட்டிஸ் வந்து நீட் வேணான்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அப்போ நீட்டு இப்போ வந்து 2026 படிக்கிற பசங்க 2027க்கு எக்ஸாம் நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். 28 வர்றதுக்குள்ளே ஏதாவது போராடி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு போராடி தமிழ்நாடுக்கு மட்டும் தூக்கிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தூக்கிட்டாலும் பயம் இல்லை. ஏன்னா ஆல் இண்டியாவில் நீட் எழுதுனீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸ்லேயோ மற்ற பெரிய பெரிய காலேஜ்லேயோ எல்லா காலேஜ்லேயுமே போய் சேரலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜில் உங்களுக்கு சீட் இருக்கும், டாப் மார்க் எடுத்தால். தமிழ்நாட்டுக்கு மட்டும் தூக்கிட்டா சொல்கிறேன். இந்தியாவிலே நீட்டே இல்லைப்பா, வெறும் 12th மார்க்கை வச்சு தான் உள்ளே போகிறீங்க, அப்போ நம்ம படித்ததெல்லாம் வெஸ்டர்ன்னு கேட்டால் கிடையாது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்றது 10 வருஷமாக தான் இருக்குது, சரியா? ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பெரிய எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறேன், பெரிய காலேஜஸ்க்கு, அதாவது எய்ம்ஸு, ஜிப்மரு இந்த மாதிரி காலேஜஸ் என்ன பண்ணும், நீட்டை மொத்தமாக தூக்கிட்டா கூட இந்த மாதிரி காலேஜஸ் அவங்களே மறுபடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது, ஏன்னா என்ட்ரன்ஸ் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டீம்டோ இல்லை வேறு ஏதாவது அமைப்போ இருந்தால் அவங்க எதாவது என்ட்ரன்ஸை வச்சு மட்டும்தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீட்டு வர்றதுக்கு முன்னாடியும் அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீட்டு இல்லைனாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நீட்டு தமிழ்நாட்டுக்கு இல்லைனாலும் நம்ம மற்ற ஸ்டேட்டுக்கு இருக்கும், அதில் நீட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எழுத போகிறோம், போக போகிறோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகி நிறையா பசங்க வந்து இங்கே நார்த் இந்தியன் பசங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் அந்தந்த கோட்டாவில் போய்ட்டு வெளியில் போய் நம்மளால் படிக்க முடியும், எழுத முடியும், ஓகேவா? அதனால் தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லைனாலும் ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம சீட் எடுத்து நம்ம படிக்கலாம். ஒட்டுமொத்தமாக நீட் இல்லைனாலும்
பெரிய பெரிய காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் வச்சு தான் போகணும். அப்போ டாக்டர் படிக்கணும், மெடிசன் படிக்கணும் அப்படின்னு ட்ரீமாக வச்சுருக்க பசங்க என்ட்ரன்ஸுக்கு தயாராக நினச்சிங்கன்னா இந்த ஃப்யூச்சர் அபவுட் நீட் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைன் பை லைனாக எடுக்க போகிறீங்களா சார் அப்படின்னு கேட்டால், லைன் பை லைனாக எடுக்கணும்னு இல்லை. நிறையா பசங்களுக்கு பேசிக்காக உள்ள ஒரு விஷயம் புரியும், சில இடத்துல ஸ்டக் ஆகி நிற்பாங்க. ஏன்னா 11th 12th அந்த சப்ஜெக்டோட அந்த டெப்த்து 10th வரைக்கும் லீனியராக இருக்கும். 11th 12th போகும்போது டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆகும், ஒரு டஃப் லெவல் ஜம்ப் ஆகும். அப்போ அந்த டஃப் லெவலை புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆனால் ஸ்கூலில் ஒரு சிலபஸ் பேட்டர்ன் போகும், ஒரு ஃபஸ்ட் டைம் வைப்பாங்க, ஒரு ரிவைஸ் டெஸ்ட் வைப்பாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் பேரலெலாம் இதை புரிஞ்சுக்கிட்டும் படிச்சுட்டு வரணும். எதெல்லாம் புரியணுன்றது ஒவ்வொரு பாடத்தில் தேர்ந்தெடுத்து எடுத்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்தில் ஒரு 25லேருந்து ஒரு 30 கான்செப்ட் ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும். அந்த என்ன புரியலன்றதை உடச்சி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம். இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஸ்கூல் போகிற வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுத்து போக முடியும். கோச்சிங் சென்டர் சேர்ந்தாலும் அதுக்கு ஈடு கொடுத்து போக முடியும். ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்சால் சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணுறேன், ஃபுல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் சேனல் பார்க்குறவங்க கமெண்ட்லேயோ நீங்கள் இதுக்கப்புறம் இந்த டாபிக் இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டால் அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன். இல்லைனா நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், இந்தந்த டாபிக் ஒவ்வொரு யூனிட்டில் புரியலன்னு, அதுபடி ஆர்டராக நான் எடுத்துக்கிட்டே வருவேன். ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் ஓகே. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் நம்பிக்கையாக இருங்க. ஒரு வேளை மெடிசன் சீட்டு இல்லை அப்படின்னா என்ன, ஒன்றுமே இல்லை. இங்கே எவ்வளோ பேர் என்னென்னமோ வேலை செஞ்சு ஒரு அடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்காங்க, ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க மெடிக்கல் இல்லை அப்படின்னா லைஃபே இல்லையா அப்படின்னு போகிறாங்க. அது தப்பு. அது ஒரு தொழிலை மட்டும் வசதி பிடிக்கிற மாதிரி அர்த்தமாயிரும். இது கிடைக்கலையா அடுத்து இன்னொன்று ஒரு 30 வயசை தாண்டிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஒரு 18 வயசுலேயே 17 வயசுலேயே 20 வயசுலேயே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உலகமே இருண்டு போன மாதிரி நினச்சிக்கிறீங்க. நீங்கள் எடுத்த ஒரு விஷயம் எடுக்கலாம். நிறையா விஷயம் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுங்களேன். 20 லட்சம் பேர் எழுதுறீங்க நீட். அந்த 20 லட்சம் பேருக்கும் சீட் எத்தனை இருக்குது? ஒரு 1 லட்சம் சீட் இருக்குமா? அப்போது 20 லட்சம் பேரில் ஃபஸ்ட்டு 1 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம் லெவலில் டஃப் ஆக்கி சிலபஸ் ஒரு மாதிரி ரொம்ப டஃப் பண்ணி கொஸ்டின்ஸை புரியாத மாதிரி அதுக்கு ஒரு மைனஸ் மார்க் வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. 20 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் 720 எடுத்துடுறீங்க. இல்லை ஒரு 2 லட்சம் பேர் 720 எடுத்துடுறாங்கன்னு வைங்களேன். சீட்டு 1 லட்சம் தான் இருக்கும். 1 லட்சம் சீட்டுக்கு மேலே இன்னொரு 1 லட்சம் பேர் 720 எடுத்துட்டாங்க. அதுக்காக இன்னொரு 1 லட்சம் சீட்டை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இல்லை அந்த மார்க்கை வச்சு அடுத்த வருஷம் அவங்களுக்கு அப்படியே கொடுக்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. இங்கே எல்லாருக்குமே உங்களுக்கு தகுதி இருந்தாலுமே சரி, இங்கே உள்ள வாய்ப்புகள்ன்றது லிமிட்டட். அந்த லிமிட்டடுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம போட்டி போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வருஷம் முடிஞ்சால் போக முடியும், இல்லை அடுத்த வருஷம் முடிஞ்சால் போக முடியும். என்ன பண்ணாலுமே அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் காலை வைக்க முடியும். இது வெளியில் இருக்க ஒரு அமைப்புக்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு மெடிக்கலாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுன்றது இந்தியாவில் ஒன்று தான். தகுதி ஒருத்தருக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எத்தனையோ பேருக்கு இருக்கும். சிஎம் போஸ்ட்டு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்றது ஒரே போஸ்ட்டு தான். யாருக்குமே தகுதி இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இருக்கிறது ஒன்று தான். லிமிட்டட் சீட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சால் உள்ளே போக போகிறோம், இல்லைனா இன்னொரு முறை ட்ரை பண்ண போகிறோம். முடியலன்னா வெளியே வந்துட போகிறோம். ஓகேவா? வெளியே வந்துட்டு வேறு வழியே இல்லையா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நிறையா உயிர்கள் 5 அறிவோடவே அதோட ஆயுள் முழுக்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடுதுங்க. ஆனால் நம்ம 6 அறிவை வச்சுக்கிட்டு நம்மளால் இதுக்கு மேலே வாழ முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு கூலி வேலைக்கு கூட போகல, அப்படி இருக்கவங்களுக்கு கூட கவர்மெண்ட்டு ஒரு இலவசமாக என்னென்னவோ கொடுத்து அவன் ஃபேமிலி நடத்துறதுக்கு உண்டா எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அவன் வாழ்கிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாமே சம்பாதிக்க முடியுங்க. அவங்க ஓனில் சம்பாதிச்சு அவங்க ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இறக்கணும், இந்த தப்பான முடிவு எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு அவசியமும் இல்லை. ஓகேவா? சரி, ஃபைனல். இது 2026 ஜூலை. ஒரு பக்கம் நீட் ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்னவா ஒன்றா இருக்கட்டும், நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்ன்றது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அதை ரொம்ப தெளிவாக எவ்வளோ அழகாக சொல்லித்தர முடியுமோ நான் சொல்லித்தரேன். உங்களால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடியுதோ புரிஞ்சுங்க. அந்த வீடியோ புரியலைன்னா இன்னொரு முறை திரும்ப பாருங்கள். இல்லை அதில் குறிப்பிட்டு ஒரு இடம் புரியலைன்னா அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க, நல்லா இருங்க. ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இந்த படிப்பு இல்லைன்னா இன்னொரு படிப்புன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறதுல மட்டும்தான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு வந்தால் அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது நீங்கள் வெளி உலகத்துக்கு ஒரு ஏஜ், ஒரு வேலைக்கு போகிற அந்த ஏஜெலாம் வரும்போது உங்களுக்கு தெரியும். வேலைக்கு போகிற ஏஜ்னால் ஒரு படி முடிச்சு 21, 22 அப்படி.
பிஃபோர் இந்த ஒரு டிகிரிக்கு முன்னாடி எந்த ஒரு வேலைக்கு போய்கிட்டு அப்படி இருக்கணும்னு நினைக்க வேணாம். மேக்ஸிமம் ஒரு படிப்பு முடிக்க பாருங்கள். ஓகேவா? டன்.